இன்ஸ்டாகிராம் ஆப்ல ப்ரொஃபைல் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகிறத எப்படி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ப்ரொஃபைல் பேஜில் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு அப்படின்னு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு அப்படின்னு ஷோ ஆகும். இதில் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்னா என்ன, ப்ரொஃபஷ்னலில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர், பிஸ்னஸ் அப்படின்ற 2 டைப் இருக்குது. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு, இந்த அக்கௌண்ட் இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் கொடுத்துருக்கேன், என்ன நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மேலே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். இல்லாட்டி பிஸ்னஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப்புன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்விட்ச் டு பர்சனல்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பர்சனல் கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் போய் பார்க்குறப்ப அந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்காது. இப்போ உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்லேருந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக ஸ்விட்ச் ஆகிடும். அந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டும் ரிமூவ் ஆகிடும்.